ரொம்ப நாளாக வெயிலை மட்டுமே பார்த்துட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்தா மேகம் எல்லாம் வந்து ஒரு இடத்துல சேர ஆரம்பிச்சுது. என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வானத்தையே பார்த்துட்டு இருந்தா சாதாரணமாக நகர்ந்த மேகம் கருப்பாக மாற ஆரம்பிச்சுது. வேகமாக போச்சு. எங்கடா போகுதுன்னு பார்த்தா அந்த கருப்பாக மாறின மேகம் அப்படியே மலையை கொட்ட ஆரம்பிச்சுது. சொட்டு சொட்டாக ஆரம்பிச்சுது. 1 2 3ன்னு சொல்லிட்டு அப்படியே செவுத்திலிருந்து துளி துளியாக விழுந்த அந்த மலைத்துளி அப்படியே சாரல் கை மேலே, முகம் மேலே, கால் மேலே. அந்த சாரல் அப்படியே சொட்ட சொட்ட லேசாக இடி மின்னல், லேசாக வந்துட்டு இருந்த தூரல் அப்படியே மழையாக பெருகுச்சு. மலைச்சாரலும் சில்லுன்னு அந்த காற்றும் என் கால் மேலே விழ, அடடா என்னடா நம்ம இந்த இடத்த விட்டு போகாமல் இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஓடினேன். அந்த பக்கம் காற்று பலமாக வீச ஆரம்பிச்சிது. மழை அப்படியே இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிது. அப்படியே ஃபேஸில் அவ்வளோ ஒரு சில்னஸ். அந்த வெயிலில் இருந்து இப்போ அந்த தண்ணி மேலே படும்போது இருந்த அந்த சந்தோஷம் இன்னும் பெருகுச்சு. வேகமாக வீசின காற்றை பார்த்து அப்படி ஒரு பயம். பேய் காத்து மாதிரி இருக்குது. எங்க பாரு, சீரியஸா வந்து பாரு, மரம் எப்படி எடுத்து பாரு. ஓ மை காட். பேய் காத்து அதுதானா? ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்படி ஒரு கனமழை, அது இல்லாமல் காற்று, ஹெவி விண்டை வந்து இப்போ தான் முதல் டைம் பார்க்குறேன். அப்படியே ஒரு சந்தோஷம், அதே சமயத்தில் ஒரு சின்ன பயமும் கூட. ஏன்னா காற்று அவ்வளோ வேகமாக அடிச்சுது. மழை கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிறத பார்த்துக்கொண்டே ஒரு ஐடியா, ஏன் நம்ம வெளியே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனேன். ஜஸ்ட் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி விட்ட மலையோட மண் வாசனை ஒரு தனி விதமான போதையே கொடுத்துச்சு. அப்படியே போய்கிட்டு இருந்தேன். எங்கள் ஊரை சுற்றி பல கிராமம் இருக்குது. ஸோ அந்த கிராமத்தில் போய் இயற்கை அழகை ரசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருந்தேன். அப்போ எதேர்ச்சியாக இந்த மண்டபத்துலேயே தான் போயாகணுன்ற ஒரு சுச்சுவேஷன். அப்போ இந்த மண்டபத்தை பார்க்கும்போது ஒரு ஞாபகம். இந்த மண்டபத்தில் ஒரு கல்யாணம் நடந்துச்சு. அந்த கல்யாணத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பாட்டு, நல்ல டான்ஸு, சில கொண்டாட்டம், அமர்க்களம்னு சொல்லிட்டு அட்டகாசமாக நடந்த அந்த கல்யாண ஞாபகம் வந்துச்சு. சர்ப்ரைஸாக டான்ஸஸ், சர்ப்ரைஸாக கிஃப்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான ஞாபகம். கல்யாணம், தாலி கட்டிய அந்த நிமிடம், என் மனைவியை பார்த்த அந்த நிமிடம், நாங்கள் 2 பேரும் வந்து வாழ்க்கையில் வந்து இணைந்த அந்த நிமிடம் அப்படின்னு சொல்லிட்டு பல ஞாபகம். சந்தோஷமான நினைவுகளை கொடுத்த அந்த மண்டபத்தை அப்படியே மெதுவாக கடந்து போகும்போது நடந்த விஷயம் எல்லாம் அப்படியே மறுபடியும் நடந்த மாதிரி ஒரு ஞாபகம். பச்சை பசேல்னு வீட்டுக்கு முன்னாடி பல தோட்டம், வீட்டை சுற்றி தென்னை மரம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற இந்த கிராமத்துக்குள்ளே தான் போய்கிட்டு இருக்கோம். அவ்வளோ அழகாக ஒரு இந்த அழகை வந்து பார்த்ததே இல்லை. என்னடா சூர்யா பட டைலாக் மாதிரி சொல்கிறேன்னு பார்க்குறியா? அப்படி தான் இருக்கும் கிராமம்லாம். அந்த மலையில் வந்து சுற்றி இருக்கிற மண் அப்படியே நினைஞ்சி அந்த மண்ணில் இருந்து வந்த மண் வாசனை அப்பா. அதுக்கப்புறம் அந்த ரோடு என்னதான் தார் ரோடாக இருந்தாலும் அந்த மலையில் வந்து அந்த தார் ரோடெல்லாம் நினைஞ்சி அது அப்படியே கரேன்ட்டு அந்த ஒரு அழகு வந்து தனி அழகு தான். இந்த
இந்த மாதிரி ஒரு ஷார்ட் ரைடு போவேன்னு நான் நினச்சி பார்த்ததும் இல்லை. இந்த மாதிரி வீடுங்களெல்லாம் நான் பார்ப்பேன்னு நினச்சி பார்த்ததும் இல்லை. கிராமத்தில் வாழ்கிற வாழ்க்கையே தனி சுகந்தாங்க. பெரிய வீடு, வீட்டுக்கு முன்னாடி வந்து தென்னை மரம், தோப்புன்னு சொல்லிட்டு. சரி, இவ்வளோ தூரம் வந்தாச்சு, ட்ரோனை யூஸ் பண்ணாமல் இருந்தால் எப்படி? அதுதான் ட்ரோனை பறக்க விட்டேன். டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 6:15 இருக்கும். ஸோ இருட்டுற நேரம். ஸோ ட்ரோனை பறக்க விட்டுற அந்த டைமில் சடனாக வந்து மழை, இடி, மின்னல், திடீர்னு வந்து ரொம்ப ஃபோர்ஸாக மழை வர ஆரம்பிச்சிருச்சு. என்னடா பண்ணுறதுன்னு தெரியல. ஐயோ, ட்ரோன் நனைஞ்சிருச்சு அப்படின்னா எல்லாம் வீணாக போயிடுமேன்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக ட்ரோனை கீழே இறக்க வேண்டிய அந்த சிச்சுவேஷன் வந்துருச்சு. இப்போ நான் காப்பாற்ற வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, என் கையில் இருக்கிற அந்த கண்ட்ரோலர் அண்ட் மேலே பறந்துட்டுருக்கிற இந்த ட்ரோன் ரெண்டுமே தண்ணியில் பட்டுச்சு அப்படின்னா பெரிய ப்ராப்ளம் வந்துடும். அதனால் எமர்ஜென்சி லேண்டிங். ஸோ ஏர்க்ராஃப்ட் வந்து இனிமேல் பறக்கக்கூடாது அப்படின்ற ஒரு சிச்சுவேஷனில் நம்ம ஏர்க்ராஃப்டை வந்து எமர்ஜென்சி லேண்டிங் பண்ணிகிட்ருக்கோம். அப்பனு இது அப்பனு என் பண்ணு.